சார் வணக்கம். வணக்கம். விக்னேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். இப்போ நம்ம ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி சார் நிற்கிறாரு. அவர் வேட்பாளர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ யார் வேட்பாளர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சர்வே எடுத்திருந்தோம். அதுக்கு அடுத்து இப்போ ஓபிஎஸ் வேட்பாளராக அறிவிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சர்வே எடுத்திருக்கோம். இப்போ இதோட நிலவரத்தை பற்றி நாங்கள் சர்வே உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நல்ல சரியான கேள்வி. இப்போ நம்ம ராமநாதபுரம் தொகுதி மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி பேசப்பட்ட தொகுதியாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே நிற்க போகிறாங்க, நவாஸ் கனியை எதிர்த்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே இந்தியாவே அந்த ராமநாதபுரம் தொகுதியை திரும்பி பார்த்துச்சு. அப்போ அந்த கட்டத்தில் தான் நம்ம முதல் சர்வே எடுத்தோம். 30 டீம் போட்டு எடுத்தோம். அப்போ நம்ம விசாரிக்கிறப்ப பலரும் பல மாதிரி சொன்னாங்க. குறிப்பாக நம்ம நவாஸ் கனி அவர்களை சந்தித்து பார்க்குறப்ப அவர் என்ன சொன்னார், மோடி அவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வெற்றி பிரகாதமாக இருக்குது, நான் இந்த தொகுதி மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்கிறேன், ஜாதி மத பாகுபாடெல்லாம் பண்ணியிருக்கேங்கிற ஒரு தைரியமான கருத்தை சொன்னார். அப்போ நம்ம ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஆனால் சர்வே பண்ணி வச்சுருக்கிறேன். கடைசியாக சொல்கிறேன் அது உங்களுக்கு. அதுக்கு பிறகு மோடி அவர்கள் அங்கே போட்டியிடலை, ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டார்ன்ற பிறகு நம்ம இரண்டாவது சர்வே போனோம். நம்மளுக்கு மட்டும் 2 வேலையாக போச்சு அங்கே. அப்போ இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த 30 டீம் எடுத்ததில் எதையுமே நம்ம கருத்தாக இல்லாமல் வெளிப்படையாக மக்கள்கிட்ட கேள்விகளை கேட்டு அவங்க சொன்ன பதிலை வச்சு ஒரு சர்வே பண்ணி அதை ஒரு குலுக்கி கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் என்ன எடுத்துக்கணும், ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு முன் ஓபிஎஸ்க்கு பின் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுதான் நிலவரம். கண்டிப்பாக. இப்போ ஏற்கனவே நவாஸ் கனி அவர் என்ன சொன்னார், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நின்றால் கூட நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தைரியமாக சொன்னார். இப்போவும் அவர் அதே இடத்துல இருந்தாலும் பலரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஓபிஎஸ் உடைய பலம் அங்கே அதிகமாக இருக்குது, அவர் அங்கே ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய சமுதாய ஓட்டை நம்பி அங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பலரும் ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது எப்படி இருக்குங்கிறதா நம்ம இந்த ரிசல்ட்டில் வரப்போகிற ஒரு முடிவாக இருக்குது. இல்லை சார், இப்போ நீங்கள் சமுதாய ஓட்டை நம்பி வந்திருக்காருன்னு சொன்னீங்க. அவரோட சமுதாய ஓட்டை நம்பி அவங்க சமுதாய மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போகிற மனநிலையில் இருக்கிறாங்களா? இப்போ நம்ம கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம், அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதைத்தான் நம்ம கேட்ட கேள்விகள் பிரதானமான கேள்வி முதல் மக்கள்கிட்ட கேட்டோம், ஓபிஎஸ் அவர்கள் தேனியை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு, ஏன் வந்திருக்காருன்னு கேட்டோம். அப்போ மக்கள் சொன்னாங்க, இல்லை தேனியில் அவருக்கு ஏற்கனவே சில அவர் மகன் மேலே அதிருப்திகள் இருக்குது, ரெண்டாவது அங்கே தங்கத்தமிழ் செல்வன் நிற்கிறாரு, திமுகவுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே உள்ள அதிருப்தியை அவர் வளர்த்துக்க வேண்டாம், ஒரு புது தொகுதியில் நிற்போன்னு சொல்லி அவர் இங்கே வந்திருக்காரு, அதனால் அவருக்கு ஓரளவு சமுதாய வாக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க. அப்போ நம்ம டீம் திருப்பி கிராஸ் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அதே சமுதாயம் தானே அதிமுகவிலையும் நிறுத்துறாங்க. அப்போ அந்த அதிமுகவில் இந்த ஜெயபெருமாளும் ஓபிஎஸ் எந்த சமுதாயம் வேட்பாளர் பேரே ஜெயபெருமாள் அவர் இல்லை, நவாஸ் கனி சார் பேரு வெளில தெரியுது. ஆமாம், ஓபிஎஸ் சார் வேட்பாளருங்கிற பேர் கூட வெளியில தெரியுது. ஆனால் ஏடிஎம்கேல யார் பாதி பேர் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கல, வேட்பாளர் பேரே தெரியல. ஜெயபெருமாள் ஏடிஎம்கே செயல்பாட்டில் இருக்கிறாங்களா? அது ஜெயபெருமாள். இந்த ஏடிஎம்கே உள்ள ஒரு பலம் என்னன்னா, அவங்களுக்கு வேட்பாளர் சின்னம் எல்லாமே அந்த ரெட்டையில் தான். அதை நம்ம குறைஞ்ச மதிப்பிட முடியாது. அந்த பலம் ஒன்று ஏடிஎம்கேடைய பலம்னு எடுத்துக்கிட்டால் சின்னம் ப்ளஸ் ஜெயபெருமாள் அதே சமூகத்தை சேர்ந்தவர். மூணாவது அவங்கள்ட்டையும் சில கட்சிகள் கூட்டணி சேர்ந்துருக்காங்க, அவங்களுடைய ஓட்டு நிச்சயமாக அவங்களுக்கு சேகரமாகும். அதனால் இந்த நிலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டாருங்களில் ஒரு கணக்கு, நம்ம சமுதாய ஓட்டு அப்படி நம்மளுக்கு வந்துடும், அது இல்லாமல் பிஜேபி ஓட்டு நம்மளுக்கு வந்துடும், இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் நம்மளுக்கு வந்துடும், நம்ம அபரிமிதமாக ஜெயிச்சிருவோங்கிற ஒரு தெம்பில் பெரிய விளம்பரம் பண்ணாங்க. அதை நம்பி தான் அவர் இங்கே தொகுதிக்கு அங்கே வந்திருக்காரு. தொகுதியை விட்டுட்டு இங்கே வந்த காரணம் இது. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, நம்மளும் அப்படி தான் நினச்சோம். ஏன்னா ஓஹோ, இப்போ அவர் சமுதாய ஓட்டு ஒரு 1.5 லட்சம் வர வாய்ப்பு இருக்குது, பிஜேபி ஓட்டு ஒரு 1.5 லட்சம் 3 லட்சம், கூட்டணி கட்சி ஓட்டு ஒரு 1.5 லட்சம் 4.5 லட்சம் வாங்கிடுவார். போன ட்ரிப்பு நவாஸ் கனி 469 வாங்கினார். 10-20,000 ஓட்டில் டஃப்பாக வெற்றி தோல்வி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை காட்டுறதுக்கு ஓபிஎஸ் முயற்சி பண்ணார். ஆனால் அது இல்லைங்கிறது நம்ம பின்னாடி சர்வேயை கலக்கி எடுத்தவரை தெரிய வந்துச்சு. எப்படின்னு கேளுங்க, உங்களுக்கு புரியுறதுக்கே சொல்கிறேன். இப்போ 3-4 டீம் அங்கே நிற்கிறாங்க. 1வது டீம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி, அதாவது மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான கூட்டணியுடைய வேட்பாளர் தான் நவாஸ் கனி. அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களுடைய வேட்பாளர் தான் அவர். இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு, இவரை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். ஏன் ஜெயிக்க வைக்கணும்னா, தமிழ்நாட்டில் நிறைய நம்ம 500 வாக்குறுதியில் கிட்டத்தட்ட 450-408 வாக்குறுதிகள் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம் திமுக.
இந்த நவாஸ்கனி வந்து பர்சனலாகவே இவர் அந்த நிதியில் வந்து அந்த மக்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் சொந்த காசில் நிறையா பண்ணியிருக்கிறாரு. ஒரு கல்வி உதவித்தொகை கிட்ட ஒரு 4000 பேருக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த பகுதியில். அது வந்து ஜாதி மதம் பார்க்காம எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மாணவர்கள்லாம் இப்போ எலெக்ஷன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராமநாதபுரத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாமே வந்து முஸ்லீம்கள் இல்லை, எல்லா ஜாதிக்காரங்களும். அப்போ அந்த வேற மதத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட 4000 பேரில் ஒரு 3000 பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள். இந்த 1000 பேர் தான் முஸ்லீமு கிறிஸ்தவங்க. அப்போ அந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு வந்து காசு கொடுத்ததுனால படித்து நான் இப்போ டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், பொறியாளர் ஆக போகிறேன், அப்போ என் வாழ்க்கையே திருப்பம் ஏற்படுத்தினது இந்த நவாஸ்கனி தான், அவருக்கு நான் வந்து ஓட்டு போடாமல் நான் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு வேட்பாளருக்கு 4000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கினா என்ன நிலைமையாகும்? இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நவாஸ்கனிக்கு. சரி, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வருவான். ஓபிஎஸ் அவர்கள் நம்பினது என்ன பண்ணாரு, அவருடைய சமுதாய வாக்கு, முக்குளத்தூர் வாக்கு ஓப்பனாகவே பேசுவோமே. அப்போ இந்த முக்குளத்தூர் சமூகம் அங்கே வந்து எப்படி இஸ்லாமிய சமூகம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அதே முக்குளத்தூர் சமுதாய வாக்கு அந்த பாஜக அணியான இவருக்கும் வரும், அதிமுகவுக்கும் போகும். அதே மாதிரி வந்து திமுகவிலையும் எல்லாரும் முக்குளத்தூர் சமூகம் இருக்காங்கல்ல, அங்கே உள்ள நிற்கிறவங்களும் அந்த அங்கே உள்ள அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால இந்த முக்குளத்தூர் வாக்கு டோட்டலாக ஓபிஎஸ்க்கு வரும்னு எதிர்பார்த்த அவருடைய கணிப்பு தப்பா போச்சு. ரிசல்ட் வருது. அப்போ அந்த முக்குளத்தூர் அந்த சமுதாய வாக்கு பிரியும் ஒன்று. அதே சமயம் அந்த கூட்டணி பலம்னு சொல்றாங்க. பாஜகவில் இன்னைக்கு வலிமையான கூட்டணி என்ன இருக்கு, பாமகவுக்கு ராமநாதபுரம் தொகுதியில் வாக்கே இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து தமிழ்நாட்டுடைய வட மாநிலங்களில் தான் இருக்குது. ராமநாதபுரத்தில் பாமகவுக்கு எந்த விதமான ஓட்டும் கிடையாது. ஸோ அப்போ அந்த கூட்டணி ஓட்டு அங்கே மைனஸ். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் யாருக்கு போடுவாங்க, டிஎம்கேக்கு போடுவாங்களா, ஓபிஎஸ்க்கு போடுவாங்களா? டிஎம்கேக்கு தான் போடுவாங்க, அதிமுகவுக்கு போட மாட்டாங்க. அடுத்தாப்புல வந்து புதிய தமிழகம் இருக்காரு, அவருடைய வாக்குகள் வந்து ஓபிஎஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் பார்க்குறப்ப ரிசல்ட் நான் அப்புறம் சொல்கிறேன். சமுதாய ஓட்டு எதிர்பார்த்தது வேஸ்ட், அது வேஸ்ட். ஃபர்ஸ்ட் கூட்டணி கட்சியை நம்பி நிற்கிறது வேஸ்ட், ரெண்டு வேஸ்ட் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி. மூணாவது ஒரே ஒரு அவர் நம்பிக்கை என்னன்னா, நல்லா பார்த்து மக்களை கவனிச்சிடலாம், நான் விரிவாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் மக்கள் வந்து இப்போ ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. நீங்கள் என்னதான் கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் கொடுங்க சாமி, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் ஓட்டு போடுறப்ப அங்கே போகிறப்ப என் மைண்டில் ஒன்று யோசிக்க பாருங்க, அதுதான் முடிவுங்கிறாங்க. அந்த முடிவு நம்ம கணிப்பில் என்னங்கிறத நான் சொல்கிறேன். வேற என்ன உங்கள் கொஸ்டின் சொல்லுங்கள். அதனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து பெரிய ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி ஒரு பிரபகண்டா பண்ணார்ல வந்த உடனே, அதனால தான் அவர் பேர் இங்கே பிரபலமாக வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஏற்கனவே மோடி அவர்களே நிற்கக்கூடிய இடத்துல பாஜக வந்து இவரை நிறுத்தியிருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டார் காம்பைன் மாதிரியே ஆகிப்போச்சு. இந்த பிரபகண்டா தான் ஓபிஎஸ் பேச வச்சுச்சு. அதான் நீங்கள் ஓபிஎஸ்க்கு முன்னாடி பின்னாடி, நீங்கள் ஓபிஎஸ்க்கு முன்னாடி எந்த பலத்தில் நவாஸ்கனி சொன்னாரோ அதோட இப்போ கொஞ்சம் கூட அவர் தெம்பா பேசுகிற மாதிரி தெரியுது. அதனால ரிசல்ட்டை நம்ம வந்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இது சம்பந்தமாக வேற என்ன கேள்வி கேளுங்க, சொல்லிட்டு ஃபைனலாக நான் அதை சொல்கிறேன். ஓகே, சரி, ஓகே சார், நான் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். இப்போ நம்ம எடுத்த கருத்து கணிப்பாக உங்கள்கிட்ட இருக்குது. நீங்களும் இப்போ ஓபிஎஸ் சாரை பற்றி கேட்டோம் சொன்னீங்க. இதெல்லாம் பார்க்கையில் உங்களுக்கு என்ன சார் தோணுது? எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும் ராமநாதபுரம் தொகுதியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தலை சார்பாக சொல்லாமல் நீங்கள் ஓப்பனாக எதனாலும் சொல்லிடலாம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ரொம்ப பொதுமக்கள் வந்து ரொம்ப இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படி இதை நம்ம ஒளிபரப்போம் நம்ம சேனல் மூலியமாக, கண்டிப்பாக இது வந்து அழியவே அழியாது, உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு இருக்குது. கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். 99% நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதுதான் அதை வந்து நான் கண்ண மூடி சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அது வந்து பொருத்தமாக இருக்காது. எப்படி நீங்கள் கள ஆய்வு பண்ணீங்க, எப்படிங்கிற தகவல் வரணும்ல, அதோடு சொன்னால் தான் பொருத்தம் இருக்கும். கடந்த முறை 2019 வந்து ஓட்டு, அதாவது 10,66,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்கள் தொகை வந்து 15 லட்சம் மக்கள். அதில் வந்து நவாஸ்கனி வந்து 4,69,943 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக நயினார் நாகேந்திரன் 3,42,821 ஓட்டு வாங்கியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் நவாஸ்கனிக்கு டிஃபரன்ஸ் வந்து 1,27,122 ஓட்டு லீடிங்கில் அவர் ஜெயிச்சிட்டாரு. அடுத்து வந்து வாத்துனா ஆனந்துங்கிறவர் வந்து 1,41,806 ஓட்டு அவர் வந்து டிடிவியில் இருந்து வாங்கினார். அடுத்து வந்து நாம் தமிழர் வந்து புவனேஸ்வரிங்கிறவங்க 46,300 ஓட்டு வாங்கினாங்க. இப்போ என்ன நிலைமைண்டா, ஏற்கனவே இருந்ததை விட ஒரு 50,000 1 லட்சம் வாக்காளர் கூடியிருப்பாங்க. ஒரு 15 லட்சம்னா இப்போ ஒரு 16 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. ஏற்கனவே 10,60,000 ஓட்டு லீடிங்னா இந்த ட்ரிப் 11 லட்சம் ஓட்டு கண்டிப்பாக வந்து பதிவாகும். ரெண்டாவது இப்போ இந்த 4 அணியும் என்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னா,
வீட்டில் படுத்திருக்கிற தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியாலும் தூக்கிட்டு போட்டு ஓட்டு போட வைக்கணும்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஓட்டுடைய பதிவு எண்ணிக்கை அதிகமாகும். அப்படிங்கிறப்ப நம்ம நடத்தின ஒரு ஆய்வில் சர்வேல வந்த ரிசல்ட்டை நான் சொல்ல வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் 11.5 லட்சம் போலிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 11.5 லட்சத்தில் வந்து திமுக கூட்டணி எடுத்துக்குவோம். திமுக கூட்டணியில் யார் இருக்கா? நவாஸ்கனி இருக்கார். நவாஸ்கனிக்கு ஆதரவாக யார் இருக்காங்க? நவாஸ்கனியுடைய கட்சி அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்காங்க. அவர் சார்ந்த சமுதாய ஓட்டுகள் அங்கே ஓரளவுக்கு கணிசமான முறையில் எப்படி அந்த ஓபிஎஸ் சமுதாயம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுமே எல்லாருமே நவாஸ்கனிக்கு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு சில வேறு யாருக்காச்சும் போடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் நவாஸ்கனி அவர்களுக்கு அவர் சமுதாய ஓட்டு கிடைக்கும். 1வது பலம். 2வது திமுகவுடைய ஓட்டு பலம். இப்போ திமுகவை கேட்டுக்கிட்டீங்கன்னா 80 வயசு தாத்தாவாக இருப்பார். நீங்கள் என்னதான் சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் போய் சூரியனில் குத்துவார், இல்லை திமுக சொல்கிற சின்னத்தில் தான் குத்துவார். மாறவே எந்த கட்சிக்காரங்களும் மாற மாட்டாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேக்காரங்களும் லெட்டரில் தான் போடுவாங்க, மாற்ற முடியாது. அப்படி திமுகவுடைய ஓட்டு. இப்போ அந்த டிஎம்கே உடைய ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 2,45,000 ஓட்டு அங்கே வருங்கிற மாதிரி ஒரு கணிப்பு, ஒரு கால்குலேஷன். இப்போ நான் நல்லா திருப்பி சொல்கிறேன். தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு இதை பாருங்கள், ஒரு 5% டிஃபரன்ஸ் வரலாம், பெரும்பாலும் இதுதான் வரும். அப்புறம் இவருடைய சமுதாய வாக்கு, நவாஸ்கனியுடைய சமுதாய வாக்கு 6 சட்டமன்றத்தில் 2,20,000 ஓட்டு அது வரும். கூட்டணி ஓட்டு. இப்போ டிஎம்கேவுடைய கூட்டணி எப்படி இருக்கு? அந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி இங்கே இல்லை. டிஎம்கே கட்சியில் இருக்கிற கூட்டணி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, மதிமுக இருக்கிறாங்க, 2 கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறாங்க. நம்ம நடிகர் கமலஹாசன் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. முக்குளத்தூர் புலிப்பட கருணாஸ் ஆதரவு கொடுக்குறாரு. எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, திமுக அணியில் நிற்கிறாங்க. அதில் நான் ரொம்ப குறைச்சி சொல்கிறேன். இந்த திமுக ஓட்டு 1,20,000 ஓட்டு இருக்கும். இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா திமுக நவாஸ்கனி அவர்களுடைய ஓட்டை மட்டும் நான் சொல்கிறேன். 5,80,000 ஓட்டு. இப்போ வரக்கூடிய 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த விதமான தவறுகள் முறைகேடுகள் இல்லாமல் முறையாக வாக்கு நடந்தா நவாஸ்கனி அவர்களுக்கு 5,80,000 ஓட்டு குறையாம கிடைக்கும். குறிச்சு வச்சுங்க, இது சவாலாக நான் சொல்கிறேன். இப்போ 2வது இடம் யார் வருங்கிறதான் பிரச்சனை. கணிப்புல இவ்வளவு சொல்றீங்க. ஆமா, நான் சொல்ற ரிசல்ட். இப்ப கண்டிப்பா ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்கலாம். தப்பு தான் நீங்க என்ன கேட்கலாம். சரி, ஓகே. அப்ப கணிப்புல நான் போன 2019 சொன்னா அதே மாதிரி தான் வந்துச்சு. சட்டமன்றத்தில் சொன்னா 90% சரியா வந்துச்சு. நம்ம எதுவுமே சும்மா அடிச்சு விட்டு போறது இல்ல. அடுத்து 2வது இடம் யார் வரும்னு நம்ம ஏற்கனவே அந்த ஓபிஎஸ்க்கு முன்ன எடுத்த சர்வேல என்ன சொன்னாங்கன்னா, நவாஸ்கனி ஜெயிப்பாரு, 2வது இடம் அதிமுக வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. 2வது இடத்துக்கு ஓபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அங்கே கள நிலவரம் இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப எப்படி 2வது இடத்துக்கு வருவாருன்னு பார்க்குறப்ப அவங்க சொன்ன பதிலெல்லாம் செழிச்சு பார்க்குறப்ப சொன்ன மாதிரி திருப்பி ரிசல்ட் வருது. இல்லைங்க, 2வது இடத்துக்கு அதிமுக தான் வருவார் அப்படின்ட்டு. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது, பாஜகவுடைய பலம் இருக்குது. இவரை போன தேர்தலில் எதிர்த்து நின்ற டிடிவியும் இப்போ இவருக்கு ஓபிஎஸ் சப்போர்ட்டாக இருக்காரு. ஓபிஎஸ்க்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும்ல, அவரோட சமுதாய ஓட்டு இதெல்லாம் இருக்கிறப்ப அவரில் 2வது இடம் வரணும் அப்படிங்கிறப்ப இல்லை, அதிமுக தான் 2வது இடம் வருங்கிறதுக்கு ஒரு கணக்கு என்னன்னு கேளுங்க. அதிமுக வாக்கு வங்கி 1,80,000 ஓட்டு அங்கே இருக்குது. அதிமுக கட்சிக்காரர் அவங்க மாறவே மாட்டாங்க, அவங்க தான் அதை போடுவாங்க. அது இல்லாமல் அந்த சமுதாய வாக்கு, ஓபிஎஸ் எந்த சமுதாயத்தை நம்பியிருக்கிறாரோ அந்த சமுதாயத்தில் தான் அவர் ஜெயபெருமாள் நினைக்கிறாரு. அதனால அந்த வாக்கும் அப்ப அவர் எதிர்பார்க்கிற வாக்கு வரும். அதே மாதிரி 5 அடுத்தடுத்த ஓபிஎஸ் நிற்கிறாங்க, 6 ஓபிஎஸ் நிற்கிறாங்க. அது என்ன கணக்கு சார்? 5 பேர் அவங்க அவங்களை யாரை நிறுத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. எப்படியோ அது ஒரு அரசியல் ட்ரிக்கு தான் இது. எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வேட்பாளர் 2,000 வாங்கட்டுமே, 10,000 யாருக்காச்சும் இவர் ஓபிஎஸ்க்கு பாதிப்பு வரும்ல. அப்படி பார்க்குறப்ப சமுதாய வாக்கு ஒரு 65,000 ஏடிஎம்கேக்கு போகும். கூட்டணி வாக்கு 30,000. அது ஏன் ஏடிஎம்கே கூட்டணியை குறைச்சி போடுறீங்கன்னு சொல்லலாம். ஏடிஎம்கேல மெஜாரிட்டியான கூட்டணி இல்லை. ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சி எஸ்டிபி ஒன்று நிற்கிறாங்க, அவங்க கொஞ்சம் போடுவாங்க. அப்புறம் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமியோடைய கட்சி அவங்க கொஞ்சம் போடுவாங்க. அதே சமயம் விடுதலை சிறுத்தை ஓட்டு அவங்களுக்கு போகாது. பாட்டாளி மக்கள் வச்ச ஓட்டு அங்கே இல்லை. அப்படி பார்க்குறப்ப ஏடிஎம்கே வாக்கு 180, அவங்க சமுதாய வாக்கு 65, கூட்டணி வாக்கு 30, 2,70,000 வாக்கு ஏடிஎம்கே வாங்குவாங்க. வாங்கினா 2வது இடத்துக்கு வந்துருவாங்க. எதுவுமே ஒரு வெளியிலே தெரியலனாலும் அவங்களுக்கு வாக்கு வஞ்சிருக்கு. நம்ம யாரையுமே சமயத்தில் ஒரு பெரிய புதருக்குள்ள புலி பதிஞ்சிருக்குன்னு வச்சுக்க, ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சா திடீர்னு பாஞ்சிடும்.
அப்படி இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே சைலண்டா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ அவங்களால பாதிக்கப்பட்டது ஓபிஎஸ் தான், அதுல சந்தேகமே இல்லை. இப்போ ஓபிஎஸ்க்கு அடுத்து 2வது இடத்துல ஏடிஎம்கே ஜெயபெருமாள் வந்து 2,70,000 ஓட்டு வாங்குவார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து 3வது இடத்துல தான் வர்றாரு. ஏங்க அவர் போய் 3வது இடத்துக்கு சொல்றீங்க, நீங்க வந்து அடிச்சு விடுறீங்களா கேட்கலாம். மோடி வந்தாலே ஜெயிக்க முடியாத இடத்துல இருக்கையில ஒரு பதஸ்டக் கொடுத்தாங்க. அப்படி இருக்கையில ஒரு மோடி அவர்கள் வந்து ஏன் நிக்கலைங்கிறது நமக்கு தெரியாது. மோடி அவர்கள் இருந்தால் ஒருவேளை அவர் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இந்தியாவே அறியப்பட்ட ஒரு தலைவர், அவர் தோக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முஸ்தீபா வேலை பார்ப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணத்துக்கு அவர் நிக்கல. அவர் வந்தா கூட பதஷ்டம் அடையாம நவாஸ் கனி சார் மட்டும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓபிஎஸ் வரையில ஒரு பதஷ்ட கைப்பு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தினாரு. நாங்கள் வந்து பிஜேபியோட அலையன்ஸில் வர்றோம், எங்கள் சமுதாய ஓட்டு வருது, எங்கள்கிட்ட பலம் நிறையா இருக்குது, சில அப்படிலாம் பாட்டு வந்தப்போ கொஞ்சம் அப்படி வெளியில் பிரபகண்டாவாக தெரிஞ்சிச்சு. அது 4 நாள் அப்படி புஷ்வான் ஆகிட்டு வருது. இப்போ ஓபிஎஸோடைய நிலைமை என்னவா இருக்குன்னா, அவருக்கு அவருடைய பாஜக ஓட்டு இருக்குல்ல, இங்கே ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் வந்து 3.5 லட்சம் ஓட்டு 342 எடுத்தாலும் நயினார் நாகேந்திரன் ஓட்டு மட்டும் இல்லை, கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து எடுத்தது, ஏடிஎம்கே ஓட்டு உள்பட. இப்போ அங்கே இல்லை பாஜக ஓட்டுனா அங்கே ஒரு 1.5 உள்ள தான் இருக்குது. 1,40,000 ஓட்டு பாஜக ஓட்டு இருக்குது இங்கே ராமநாதபுரம் தொகுதியில். அடுத்து சமுதாய ஓட்டு யார் ஓபிஎஸ் நம்பியிருக்காருல, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-55,000 ஓட்டு சமுதாய ஓட்டு வரும், முக்களத்தூர் ஓட்டு வரும். ஓட்டு பாதினாச்சும் வரும், பாதி வராது, ஒரு 33%, 3 பங்கு வரும். அடுத்து வந்து கூட்டணி கட்சி. பாஜகவில் கூட்டணி கட்சி என்ன இருக்குது? பாஜக கூட்டணியில் பாமக இருக்குது. பாமக வந்து இங்கே ஓட்டு இருக்கா, இங்கே ராமநாதபுரத்தில் இல்லை. மற்ற கட்சி கூட திமுக பக்கம் நிற்குது. இவருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அதிமுக பக்கம் போயிட்டார். இவர்கிட்ட ஒரு 2 கட்சிகள் இருக்கிறதுனால அதில் பெரிய வாக்கு வங்கி அங்கே இல்லை, கூட்டணி கட்சி வாக்கு வங்கி அதிகம் இல்லை. இருந்தாலும் நம்ம அதை மதிப்பு குறைச்சி போடக்கூடாது. ஒரு 45,000 ஓட்டாக போட்டாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அவருடைய பாஜக வாக்கு வங்கி 140, சமுதாய வாக்குனா அது வந்து ஓபிஎஸ்க்கு உள்ள வாக்கு தான். அது ஒரு 55, கூட்டணி கட்சி வாக்கு 45, மொத்தம் 2,40,000 ஓட்டு ஓபிஎஸ் வாங்குவார். இப்போ நான் வருஷப்படுத்துறேன். 1வது இடத்துல நவாஸ் கனி அவர்கள் 5,85,000, 2வது இடத்துல அதிமுக 2,75,000, 3வது இடத்துல ஓபிஎஸ் அவர்கள் 2,40,000 வாங்குவார். சரி, இன்னொரு கட்சியை பத்தி சொல்லவே இல்லை, நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நாம் தமிழர் இல்ல நாம் தமிழர் வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க. ஆனா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தங்களுடைய வாக்கு வங்கி பலத்தை அதிகரிக்கணுங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. போன முறை வந்து 46,385 ஓட்டு புவனேஸ்வர் வாங்கியிருக்காங்க. இந்த முறை கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வாங்குவாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப என்ன ரிசல்ட் வருதுன்னா, மொத்தம் நவாஸ் கனி 585, ஜெயபெருமாள் 275, ஓபிஎஸ் 240, நாம் தமிழர் வந்து 40,000, ஒரு 11,45,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 11 லட்சம் வரும். அதில் நம்பர் 1 வந்து யார் வருவா? நவாஸ் கனி தான் வர்றாரு. அடிச்சு சொல்றேன். 1,90,000 வாக்கு வித்தியாசத்தில் நவாஸ் கனி நிச்சயமா அங்கே ஜெயிக்கிறாரு. சாரி, 2,75,000 2வது இடம் வர்றாருல. அப்போ வந்து 25, அதில் ஒரு 2 கிட்ட 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நவாஸ் கனி ஜெயிப்பாருங்கிற மாதிரி ரிசல்ட் காட்டுது. 3 லட்சம் ஓட்டு இல்லை, ஏற்கனவே கடந்த வருஷம் 1,27 தான். ஆனால் இந்த முறை 3 லட்சங்கிறப்ப உங்களுக்கே தெரியல என்ன அடிச்சு எப்படி ஓட்டை பிரிக்கிறாங்க. 4 பேரா பிரிக்கிறப்ப நவாஸ் கனி அவரோட லீடிங் அதிகமாயிருது. இந்த அதிகமாகிறதுக்கு அவர் தகுதியான ஆளாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நம்ம பண்ண அந்த 30 டீம்களோட சர்வேல என்ன கேள்வி கேட்டோம்னா, ஒருத்தர் ஏடிஎம்கே கார்ட்டே கேட்டோம். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு மணந்து, நம்மள்ட்ட எல்லாமே ரெக்கார்டு ஃபுட்டேஜ் இருக்கு, நம்ம வாயில் வந்து அடிச்சு விடல. அவர் என்ன சொல்றாரு, நான் ஏடிஎம்கே இருந்தாங்க, ஆனா நான் வந்து நவாஸ் கனிக்கு தான் போடுவேங்கிறாரு. ஏங்கிறப்ப எங்க தொகுதியில வந்து இந்த தொகுதியை முன்னுக்கு கொண்டு வந்து நிறையா செஞ்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட இந்த கொரோனா டயத்தில் வந்து 25 விமானங்களை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே வெளிநாட்டில் தவிச்சுக்கிட்டு இருந்த மக்களை கூட்டிகிட்டு வந்து அவருடைய சொந்த செலவில் அவங்க வீட்டுக்கு தாயகத்துக்கு அனுப்பிச்சி வச்சார். அது மாதிரி இந்த பக்கத்தில் கூட படிப்புனாலே என்னென்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கெல்லாம் கல்வி உதவித்தொகை 10,000, 50,000, 1 லட்சம் கொடுத்து அவன் பழைய வச்சிருக்காரு. அதே மாதிரி கோயில்களாக இருக்கட்டும், பள்ளிவாசலாக இருக்கட்டும், சர்ச்சைகளாக இருக்கட்டும், அவர் சொந்த காசை அடிச்சு நொறுக்கிறாரு. அவர் வந்து ஆண்டவன் வந்து அவருக்கு நல்ல தொழிலை கொடுத்துருப்பான் போல இருக்கு, கொடுக்குறேன்னா மனசையும் கொடுத்துருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படிங்க விடுவாங்க அப்படின்னு சொல்றதுனால இவருக்கு இந்த முறை கூடுற வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். போன முறை வந்து புது நவாஸ் கனி, இப்போ மக்களுடைய ஆதரவு பெற்ற, எல்லா ஜாதி மத ஆதரவு பெற்ற நவாஸ் கனி. இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதியிலையும் மத துவேஷம் இல்லாத ஒரே தொகுதி ராமநாதபுரம் தான்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கே வந்து குலத்தர் இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி யாதவ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சியா அப்படி தான் பேசி பழகிடுவாங்க. அங்கே வந்து மத துவேஷமே கிடையாது. அங்கே வந்து இந்த பாஜக வந்து மற்ற வட மாநிலங்களில் மாதிரி இங்கே மத துவேஷத்தை கிளப்பி விட்டு ஏதாச்சும் பிரச்சனையை பண்ணி நம்ம கட்சி சேர்க்கலாம் நினச்சா அதுக்கு மக்கள் வந்து ஆட்கொள்ள மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை தான் ஓட்ட போடுவாங்க. அதனால அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, போன ட்ரிப்பு 1.27 வாங்கின நவாஸ்கனி இப்போ எப்படி 3 லட்சம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பம் நவாஸ்கனி அவருக்காக வேலை வகை தயாராக இருக்கிறாங்க. இவர் சொல்லாமல் அந்த 10,000 குடும்பத்தில் வீட்டுக்கு 5 பேருன்னு வைங்க, 60,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வருதா? 127 60 என்னாச்சு? 187 2 லட்சம் டெஃபினட்டு. 3 லட்சங்கிறது சர்வே. நிச்சயமாக ஒரு சிறந்த வெற்றியை வந்து நவாஸ்கனி பெறுவார். அவரும் என்ன பண்ணுறாரு, தன்னடக்கமாக நான் வந்து என்னுடைய தொகுதியை இன்னும் நல்லா மேம்படுத்துவேன், விமானம் கொண்டு வர்றது, மீனவர் பிரச்சனை அப்படின்னு நிறைய அதிகமான பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறாரு. இப்போ நம்ம சர்வே முடிவு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் கே நவாஸ்கனி அவர்கள் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை அதிகப்படியான வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவாருங்கிறது தான் நம்மளுடைய ரிசல்ட். உறுதியாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இதில் மாற்றம் பார்த்துங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் இதே வீடியோ பாருங்க, உங்க சார் சொல்றது கரெக்டாக இருக்குன்னு சொல்றாரு. இதில் வித்தியாசம் தான் நீங்கள் கேட்கலாம். நீ அடிச்சு விட்டிய நீ பாட்டுக்கு இது என்னன்னு கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். சொல்றதுக்கு பதில் சொல்றது தயாராக இருக்கிறாங்க. பார்த்துங்க. கண்டிப்பாக. அதனால இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தேர்தலுங்கிறது ஒரு ஜனநாயக திருவிழா. நீங்கள் உங்களுடைய வாக்குகளை உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதைப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. நீங்கள் யாருக்கு போடுங்கன்னா இப்போ நாங்கள் சொல்லலை, உங்களுக்கு எந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர்னு தோணுதோ அவருக்கு போய் நீங்கள் ஓட்டு போடுங்க. உங்கள் ஜனநாயக கடமையை வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி போய் நிறைவேற்றுங்க. உங்கள் மனசில் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்லவங்க வரட்டும், நாட்டை காப்பாற்றட்டும். நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் விக்னேஷ். பாய். நன்றி சார். நன்றி, வணக்கம்.